வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் ஜிடி நாயுடு மேம்பாலம் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பாலம். அது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திறக்கப்பட்டது. கொஞ்சம் பேரில் கான்ட்ரவர்சி ஆச்சு. ஸோ பாலம் சம்பந்தமான கண்டென்ட் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்தியாவின் மிக நீளமான கேபிள் பாலம் அப்படின்னு பார்த்தோம்னா துவாரகா மாவட்டம். துவாரகா அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம கிருஷ்ணர் பிறந்தது, ஆதிசங்கருடைய மடம், 4 மடத்தில் துவாரகாவில் ஒரு மடம் இருக்குது. அந்த துவாரகாவில் ஒகா அப்படிங்கிற ஒரு லேண்ட்மார்க், அங்கேருந்து பெய்டு அப்படிங்கிற தீவு, இந்த 2 கடையில் தான் இந்த கேபிள் பாலம் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சிக்னேச்சர் பாலம் இருந்திருக்கு. அதை சுதர்சன சேது அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. குஜராத்தில், துவாரகா குஜராத்தில் இருக்கக்கூடியது. சிக்னேச்சரை சுதர்சன சேதுன்னு மாற்றிருக்காங்க. விண்வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு பாரதிய அந்தரிக்ஷ நிலையம்னு வைக்கிறவங்க இங்கே இருக்கக்கூடியதுக்கு சுதர்சன சேதுன்னு வைக்கலன்னு ஆச்சரியப்படுறது தான் நம்ம. ஸோ உலகத்தின் மிக உயரமான ரயில் பாலம் பாருங்கள். அடுத்து உதாம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில் இணைப்பு. அதான் மிக உயரமானது. எவ்வளோ உயரம்னு பார்த்தோம்னா 1178 அடி. செனாப் ஆற்று குறுக்கே இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கு. ஈஃபில் டவர் பாரிஸில் இருக்கு இல்லையா, அதை விட 115 அடி உயரமாக இருக்கக்கூடியது. அடுத்து இந்தியாவின் முதல் நீர் குகை பாதை, அதாவது தண்ணிக்குள்ள டனல் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கல்கத்தா மெட்ரோவில் ஹூக்ளி நதிக்குள்ளே விடுறாங்க. மொத்தம் பார்த்தோம்னா 4.8 கிலோமீட்டர் நீளம் இருக்குது. அதில் 520 மீட்டர் நீளமான அந்த டனல்குள்ளே ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின் போகுது. ஹவுரா மைதானத்துலேருந்து எஸ்பிளாண்டே அப்படிங்கிற ஒரு ஏரியா. ஸோ நம்ம எந்த மெட்ரோ, கல்கத்தா மெட்ரோ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சென்னை மெட்ரோன்னு ஆப்ஷன் கொடுத்து அடிக்கூடாது நம்ம, ஏன்னா நம்ம மெட்ரோ தண்ணிக்குள்ளெல்லாம் போகலை. அடுத்து புதிய பாம்பன் பாலத்தை பார்த்தோம்னா இந்தியாவுடைய முதல் செங்குத்தாக எழும் ரயில் பாலம். அதான் வெர்டிக்கலாக அது லிஃப்ட் ஆகும். முன்னாடி இருந்த அமைப்பு வேற, இப்போ இருக்கிறது அமைப்பு வேற. ஸோ வெர்டிக்கல் லிஃப்ட் ரயில் பிரிட்ஜ் நிறுவியிருக்காங்க. நீளம் பாருங்க 2.7 கிலோமீட்டர் இருக்கக்கூடியது. அடுத்து இந்தியாவின் முதல் கேபிள் ரயில் பாலம். அது கேபிள் பாலம் குஜராத்தில், இது கேபிள் ரயில் பாலம். கேபிள் ரயில் பாலம் பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரேசி மாவட்டம், 473 மீட்டர். இதில் பார்த்தோம்னா கேபிள் ஸ்டேட் ரயில்வே பிரிட்ஜ் இங்கே தான் முதல்ல அஞ்சிக்காடு அப்படிங்கிற பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில். அடுத்து இந்தியாவின் முதல் கண்ணாடி பாலம் கன்னியாகுமரி மாவட்டம். ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். விவேகானந்தர் பார்க் நினைவிடத்துலேருந்து திருவள்ளுவர் சிலை வரைக்கும். இந்த திருவள்ளுவர் சிலைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதான் கண்ணாடி பாலம். அகலம் பார்த்தோம்னா 10 மீட்டர், நீளம் 77 மீட்டரு. பவுஸ்விங் அமைப்பில் அந்த ஆர்ச் மாதிரி வச்சிருக்கக்கூடியது, அந்த அமைப்பில் இருக்கக்கூடியது. அடுத்து இந்தியாவின் மிக நீளமான ஆற்று பாலம் பார்த்தோம்னா தோலாலேருந்து சாடியா வரைக்கும் இருக்கக்கூடியது. எங்கே? அசாம் பிரம்மபுத்திராவில். ஸோ பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது நமக்கு பங்களாதேஷில் பிரம்மபுத்திராவும் கங்கையும் சேர்ந்து 2 பேர் கடலில் கலக்கும் போது என்ன பேர் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ.